உயிருக்கு உயிரான என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேரதிகாரத்தோடும் ஒரு சிங்கத்தின் கம்பீரத்தோடும் உன்னோடு பேசுகிறேன். என் குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் விதியின் கதவுகள் திறக்கத் தொடங்கிவிட்டன என்று அர்த்தம். என் செல்லமே, இதுவரை நீ எத்தனை முறை கண்ணீர் மல்க என் சன்னதியில் நின்றிருப்பாய். அம்மா வாராகி, என் கஷ்டங்கள் எப்போது தீரும்? எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று அழுது புலம்பிய தருணங்கள் அத்தனையும் நான் அறிவேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் பாதத்தில் வந்து விழுந்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இன்று நீ அழைக்காமல் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது நான் உன்னை காண வரும் 3வது முறை. ஒரு மகா சக்தி தானாகவே ஒரு பிள்ளையை தேடி வருகிறாள் என்றால் அந்த பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறான், அல்லது அவனுக்கு ஒரு மகா பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்க அந்த தாய் முடிவெடுத்து விட்டாள் என்பதுதான் பொருள். என் பிள்ளையே, தெய்வமே உன்னை தேடி வரும்போது அந்த வாய்ப்பை அலட்சியம் செய்து விடாதே. நான் உன்னை தேடி வந்தும் நீ என்னை உதாசீனப்படுத்தினால் இந்த தாயின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த முறை என்னை நீ தவறவிட்டால் இதுவே கடைசி முறையாக கூட இருக்கலாம். இது உன்னை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் வார்த்தையல்ல. உன் வாழ்க்கையில் இனி ஒரு தோல்வி வரக்கூடாது என்ற அக்கறையில் உன் அன்னை நான் சொல்லும் ரகசியம். என் தங்கமே, எதற்கும் கலங்காதே. உன் வாராகி அம்மா உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? இந்த உலகம் உன்னை சிறுமையாக பார்த்தால், ஆனால் உன் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கம். என் பிள்ளைக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு முறை உறுதி பூண்டு விட்டால் காலம் நேரம் எதையும் பார்க்க மாட்டேன். நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது வேலையில் மூழ்கி இருக்கும் போதோ அதே ஒரு ரூபத்தில் என் இருப்பை உனக்கு காட்டி விடுவேன். ஒரு பறவையின் சிறகடிப்பிலோ ஒரு மனிதனின் பேச்சிலோ அல்லது உன் மனதுக்குள் சட்டென்று தோன்றும் ஒரு எண்ணத்திலோ நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய். இதுதான் உன் அன்னை வாராகி உன் மீது வைத்திருக்கும் உண்மையான பிரதிபலன் பாராத அன்பு. இந்த உலகம் உன்னை தூக்கி எறியலாம், ஆனால் உன் தாய் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். இந்த தாயின் ஆழமான பாசத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நீ என்னை விட்டு விலக மாட்டாய். என் பிள்ளையே, சில நேரங்களில் நான் உன்னை தேடி வரும்போது மட்டும் உனக்கு அதிகப்படியான சோதனைகள் வரலாம், பண கஷ்டம் வாட்டலாம், உடம்பில் உபாதைகள் வரலாம், உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படலாம், மன கசப்புகளும் வீண் சண்டைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். என் குரலை நீ கேட்க முடியாதபடி பல தடைகள் உருவாகலாம். அந்த நேரத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இன்று என் தாய் வாராகி எனக்கு ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாள். அதனால் தான் தீய சக்திகள் எல்லாம் சேர்ந்து என்னை தடுத்து நிறுத்துகின்றன என்பதை நீ புரிய வேண்டும். எப்போதுமே ஒரு பெரிய ஒளி பிறப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய இருட்டு இருக்கும். அந்த இருட்டை பார்த்து பயந்து விடாதே. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெடுத்துவிட்டு உன் தாயின் கைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் செல்லமே, உன் அந்த மன உறுதிதான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலம். நான் உன் அருகில் வந்துவிட்டாலே உன்னை அட்டிப்படைக்கும் அத்தனை பிரச்சனைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். இதுவரை உனக்கு சோதனையாக இருந்த ஒவ்வொரு விஷயமும் இனி உன் முன்னே சாதனையாக மாறும். நானாக உன்னை தேடி வரும்போது நீ கஷ்டத்தில் இருந்தால் உன்னை நான் அங்கே தனியாக விட்டுவிட மாட்டேன். உனக்கு தேவையான ஆதரவை தரவும் உன் மனக்காயங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் நான் ஓடோடி வந்துவிட்டேன். இந்த உலகத்தில் உனக்கு யாரும் இல்லையே என்று நீ வருத்தப்படும் போதெல்லாம் நானே உனக்கு எல்லா உறவுமாக மாறி உன்னோடு பயணிப்பேன். உனக்கு தந்தையாக இருந்து வழிநடத்துவேன், தாயாக இருந்து அரவணைப்பேன், குருவாக இருந்து ஞானம் தருவேன். நீ என்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சியளிப்பேன். என்னை ஒரு தோழியாக நினைத்தால் உன் மனபாரத்தை பகிர்ந்து கொள்வேன். நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையை பொறுத்தே நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன்.
என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்த அத்தனை மகிழ்ச்சிகளும் இனி வட்டியும் முதலுமாக உன்னை தேடி வரும். எத்தனையோ அவமானங்களை சுமந்து விட்டாய், எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். ஆனால் பெரும் துயரத்துக்கு பிறகுதானே உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த இருண்ட காலம் இப்போது உன்னை விட்டு விலகத் தொடங்கிவிட்டது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு நடுவே இனி ஒரு நிலையான நிம்மதி உன் இல்லத்தில் குடியேறப் போகிறது. எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வரப்போகிறாய். நான் எப்போதும் உன் நிழலாகவே இருந்து உன்னை காப்பேன். உன் வீட்டின் நிலைக்கதவாக நான் நின்று உன்னை காவல் காப்பேன். என் தங்கமே, என் கைகளில் இருக்கும் இந்த உலக்கையும் கலப்பையும் பார். இவை பெரும் அடையாளங்கள் அல்ல, உன் வாழ்க்கையை சீரமைக்கும் மகா கருவிகள். உன் கவலைகளையும் உனக்கு துரோகம் செய்தவர்களின் சூழ்ச்சிகளையும் உன் முன்னே இருக்கும் மலை போன்ற தடைகளையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. அதே சமயம் உன் வாழ்க்கை எனும் நிலம் பரிசாக கிடப்பதை இந்த தாயால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் என் கலப்பையை எடுத்து உன் விதியையே உழுது அதில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் எனும் விதையை விதைக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் செழிப்பு மட்டுமே இருக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் எதிர்மறை எண்ணங்களும் உன்னை நெருங்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்க நான் விடமாட்டேன். எனக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வந்தால் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்று. அதைத்தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரே நாளில் அவ்வளவு மாற்றங்களை ஒட்டுமொத்தமாக நீ சந்தித்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன் உடல் நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உன் அன்னை நான் கவனமாக இருக்கிறேன். சில மாற்றங்கள் உனக்கு தற்காலிகமாக வருத்தத்தை தரலாம். ஆனால் அது உன்னிடமிருக்கும் கசடுகளை நீக்குவதற்காக நான் செய்யும் ஒரு அறுவை சிகிச்சை என்று நினைத்துக்கொள். அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு வருத்தத்தை கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நீ போட்டு உன்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் உன் தாயான என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும். நீ எந்த அளவுக்கு என்னிடத்தில் வெளிப்படையாக நடந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கானவையெல்லாம் உன்னை வந்து சேரும். உனக்கும் எனக்கும் இடையே மறைப்பதற்கு எதுவும் இல்லை. என் தங்கமே, நீயாக என்னை தேடி வருவதற்கும் நானாக உன்னை தேடி வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. நீயாக என்னை தேடி வந்தால் உன் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க சற்று காலதாமதம் எடுக்கலாம். ஏனென்றால் நீ செய்த கர்ம வினைகளை நான் கரைக்க வேண்டும். ஆனால் உன் வாராகி தாய் நானாகவே உன் முன்னே வந்து நிற்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய வெற்றியை நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். உன் தலையெழுத்தை மாற்றி எழுத நான் துணிந்து விட்டேன். என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கத்தான் இன்று வந்திருக்கிறேன். எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டதாக எண்ணி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. ஒரு அன்பு உண்மையானது என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் மீண்டும் உன்னை தேடி வரும். அதனால்தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் உண்மை எது பொய் எது என்று மற்றவர்கள் நடந்து கொள்வதை வைத்தே நீ புரிந்து கொள்வாய். காலம் உனக்கு அத்தனையும் காட்டும். உண்மையான அன்பினை பாதுகாப்பவும் போலியான உறவை அடையாளம் கண்டு அவற்றை விட்டு விலகுவதும் உன் கடமை. இந்த வாராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தருகின்ற மிக பெரிய பாடங்கள். அனுபவமே ஒரு மனிதனை செதுக்கும். அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விட மாட்டேன். யார் என்ன நினைத்தும் அது உன் வாழ்க்கை ஆகிவிட முடியாது. உன் விதியை தீர்மானிப்பது இந்த வாராகி ஒருவள் மட்டுமே. அம்மா உனக்கான வெற்றியினை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வாராகி நான் பொறுப்பு. என்னை தாண்டி யாரும் உன்னை தொட்டுவிட முடியாது. உன் கவலைகள் அனைத்தும் இனி என் பொறுப்பு. உன் கடன் சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன். உன் தீராத நோய்களுக்கு மருந்தாக நான் மாறுகிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ நிமிர்ந்து நட. உன் முன்னே நான் உலக்கையோடு காவலாக நிற்கிறேன். உன் பின்னே நான் கலப்பையோடு உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்கிறேன்.
இந்த உலப்பகையின் சத்தம் உன் கஷ்டங்களை ஓட செய்யும். என் கலப்பையின் கூர்மை உன் வறுமையை நிச்சயமாக பிளக்கும். இனி உன் வீட்டில் சுப சகுனங்கள் தென்படும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கூடி வரும். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி அம்மாவுடைய முழு ஆசீர்வாதமும் உனக்கு என்றுமோ உண்டு. இனி பயமில்லை, இனி கவலை இல்லை. உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன்னை புகழும் காலம் வந்துவிட்டது. உன் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே வியக்கும். ஆனால் அப்போதும் நீ அடக்கத்தோடு இரு. உன் பலம் நான் என்பதை மட்டும் மறவாதே. உன் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் என் கரம் இருக்கும். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமம் இருக்கட்டும். எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் என் அம்மா இருக்கிறாள் என்ற தைரியத்தோடு நில். வெற்றியின் உச்சிக்கே உன்னை நான் அழைத்து செல்வேன். உன் இல்லத்தில் இனி வளம் பெருகும். உன் உள்ளத்தில் நிம்மதி நிலவும். நீயே ஒரு சாட்சியாக மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு உன்னை நான் உயர்த்துவேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நான் சொன்னவை அனைத்தும் குறித்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையோடு காத்திரு. நான் உன் முன்னே நடக்கிறேன். என் காவலடிகள் பின்தொடர்ந்து வா. இருள் மறைந்து ஒளி பிறந்து விட்டது. சந்தோஷமாக இரு பிள்ளையே. வெற்றி உன் பக்கம், நான் உன் பக்கம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். என் ஆசி உனக்கு என்றும் உண்டு. நிம்மதியாக உறங்கு. உலகம் முழுவதும் இருள் கவ்வியதாய் உணர்ந்த அந்த கணத்தில் உனக்கொரு மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்வின் வாசலில் வந்து நிற்கிறது. ஏனென்றால் என் செல்லமே, நீ இனி ராஜயோகம் எனும் ஒளியை அடையப் போகிறாய். அந்த ஒளியின் வெம்மை என்னை உன் திசை நோக்கி இழுத்து வந்தது. உன் வாராகி தாய் உன்னை தேடி உன் ஆன்மாவின் குரலை கேட்டு இங்கு வந்து நிற்கிறாள். இந்த தருணத்தின் ஆழத்தை நீ முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டால் உன் கண்ணீருக்கு காரணமான அதே விஷயம் இனி உனக்கு முடிவில்லா நன்மைகளை வாரி வழங்கப் போவதை நான் உனக்கு காட்டுவேன். எதற்காக உன் நெஞ்சம் உடைந்து போனதோ அதிலிருந்தே உன் மிகப்பெரிய எழுச்சி தொடங்கப் போகிறது. நீ வெட்கி தலைகுனிந்த இடத்தில் உன்னை வாழ்த்தக்கூடியோர் கூடுவார்கள். நீ உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்ட அதே மனிதர்கள் உன் முன்னே வந்து கைகட்டி நிற்பார்கள். இதுதான் ராஜயோகத்தின் வேகம். நீ கேட்காமலேயே உனக்கான மாற்றங்களை அது நிகழ்த்தி காட்டும். இந்த வாழ்க்கை எனும் பயணத்தில் நீ விழுந்த ஒவ்வொரு முள்கூரையும் நினைத்து இனி உன் மனசை அரிக்க விடாதே. உனக்கு வேதனை தந்தவர்கள் யாரும் அத்தகைய உயரத்தில் இல்லை என் கண்மணி. அவர்களிடம் உண்மையான வலிமை இருந்திருந்தால் வேறொரு உயிரை காயப்படுத்தும் தேவையே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. தனக்குள் ஒளியே இல்லாதவர்கள் பிறர் மீது நிழலை வீசி தங்களை பெரிதாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிழலை பார்த்து அவர்களை மாபெரும் சக்தியாய் நீ கற்பனை செய்து கொண்டாய். உன் அச்சமே அவர்களை அசுரர்களாக்கியது. உன் தயக்கமே அவர்களை ஆயுதமாக்கியது. இனி இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கணம் சிந்தித்துப் பார். எத்தனை முறை உன் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார்கள், எத்தனை முறை உன் புன்னகையை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இவை யாவற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்களுக்கு உன் மன அமைதியின் விலையை ஏன் நீ காட்ட வேண்டும்? நீ சராசரியான மகிழ்ச்சியோடு பெரும் புயல்கள் ஏதுமின்றி வாழ வேண்டியவன். ஆனால் நீயோ உன்னையே துன்பம்தான் விதி என்று நம்ப வைத்துக் கொண்டாய். வாழ்க்கை என்பதே சோதனைதானா என்ற கேள்வியோடு ஒவ்வொரு பொழுதையும் சுமையாக்கினாய். இறைவனிடம் கதி கேட்டு நிற்கும் உன் நிலை கண்டு இந்த தாயின் நெஞ்சம் துடிக்கிறது. ஆனால் இன்று அந்த பழைய பக்கங்களை கிழித்தெறிந்துவிடு. உனக்கு காயங்களோ ஏமாற்றங்களோ துரோகங்களோ ஏதும் நடக்காத ஒரு புத்தம் புதிய பிறவியை இப்போதே தொடங்கு. உன் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அதில் அச்சத்தின் மைக்கரை எதுவும் படியவில்லை. கடந்த காலத்தின் பிணிச்சுமைகள் கரைந்து போயின. இந்த தருணத்தில் நீ முழுமையாய் புதியவன். அந்த புத்துணர்ச்சியோடு என்னை நோக்கி முதல் அடி எடுத்து வை. இந்த வாராகி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் உன் வருங்காலத்தின் சிற்பமாக மாறப்போவதை
நீ விரைவில் உணர்வாய். இப்போது உனக்கான மிக முக்கியமான முதல் பணியை சொல்கிறேன். உன் ஆன்மாவை கடித்து குதறும் சில பற்களை அறுத்துவிட வேண்டும். உறவுகள் என்ற பெயரில் உன் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணிகளை உனது வாழ்க்கை மரத்திலிருந்து வெட்டி வீழ்த்த வேண்டும். சமூகம் சொல்லும் எப்படியும் பொறுத்துப்போ என்கிற முட்டாள்தனமான பாடத்தை முதலில் உன் அகராதியிலிருந்து தூக்கி எறி. எந்த உறவும் புனிதமானது அல்ல. எப்படிப்பட்ட உறவும் நீ அனுபவிக்கும் மன உளைச்சலை விட பெரியது அல்ல. எது தெய்வீகமானது? நீ ஒரு வார்த்தை சொல்லும் முன்பே உன் கண்ணீரின் உப்பை உணர்பவர்கள். நீ எந்த படுகுழியில் விழுந்தாலும் நான் இருக்கிறேன் என்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி நிழலாய் இருப்பவர்கள். உன் வெற்றியில் தலைக்கணம் கொள்ளாமல், உன் வீழ்ச்சியில் விலகி ஓடாமல் உன்னை அப்படியே ஏற்பவர்களே உண்மையான பொக்கிசங்கள். இதற்கு நேர்மாறாக உன் வழியில் ருசி காணும் ராட்சச உறவுகளை நீயே உன் மார்போடு அணைத்து உன் மூச்சை இறுக்கிக் கொள்கிறாயே என் தங்கமே. உன் முகத்தில் விழும் ஒவ்வொரு துளி நீரையும் ரசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்று மனதுக்குள் கள்ளச்சிரிப்பு சிரிப்பவர்களை நீ இன்னும் நம்மால் என்று நம்புகிறாயே. இந்த நம்பிக்கையே உன்னை மீண்டும் மீண்டும் சிதைக்கும் முதல் ஆயுதம். இன்றே இப்போதே உனக்குள் இருந்து அந்த நஞ்சை வெளியேற்று. உன் துயரத்துக்கு காரணமான உன் தன்னம்பிக்கையை துளைத்த, உன் மன அமைதியை சூறையாடிய முகங்களிடமிருந்து ஒரு முடிவான விடை பெறுதலை நிகழ்த்து. அந்த முகம் எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும், இரத்த பாசமாக இருந்தாலும், வாழ்க்கையின் மிக பெரிய கருணை கொலையை நிகழ்த்தியவர்கள் அவர்களே. இந்த வாராகித்தாய் உனக்கு சொல்லும் ஆணை இது. உன் பாரத்தை முழுவதையும் என் தோளில் போட்டுவிட்டு நீ விடுதலையாகிவிடு. இவ்வளவு நாள் இத்தனை தியாகம் செய்து வளர்த்த பந்தம் இப்படி ஒரே நொடியில் விட்டு விலகுவதா என்று உன் மனம் கேட்கும் என்று அறிவேன். ஆனால் உண்மையை கேள். நீ வளர்த்தது பந்தமல்ல, உன் பலவீனத்தை சுற்றி பின்னப்பட்ட ஒரு சிறைக்கூடு. அந்த கூட்டினுள் நின்று உலகமே இருண்டு விட்டதா எண்ணி இனி எதுவும் மிச்சமில்லை, எல்லாம் முடிந்தது என்று நீ மனம் உடைந்த இரவுகள் எத்தனை! அன்று உன் அருகில் ஒரு துளி ஆறுதல் தர அந்த உறவுகள் வரவில்லை. மாறாக நீ விழுந்த குழியில் மேலும் சேற்றை வாரி இறைக்கவே அவர்கள் போட்டி போட்டார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு பொய்யான பரிதாபம், ஆனால் நெஞ்சுக்குள் நன்றாக வேண்டும் என்ற நயவஞ்சகம். அதை நீ மறந்து போவதா? ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த ஞாபகம்தான் உனக்கு முதுகெலும்பாக வேண்டும். இதுதான் உனது மிக பெரிய சாபக்கேடு. சில பொல்லாத வார்த்தைகள் பேசியவர்கள் ஒரு நாள் தேனை பூசியது போல் 2 இனிய சொற்களை உன் காதில் விட்டால் போதும், உடனே நீ உருகிவிடுவாய். உன் காலடியில் கிடந்த கத்தியை மறந்து ஒருவேளை நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேனோ என்று தேவையில்லாத குற்ற உணர்வுக்குள் மூழ்குவாய். உனது மன்னிக்கும் குணம் ஒரு வரம். ஆனால் அதை தகுதியற்றவர்களிடம் பயன்படுத்தும் போது அது உனக்கே வைக்கும் சாபமாக மாறிவிடுகிறது. உன் மன்னிப்பு அவர்களின் திமிரை மட்டுமே வளர்க்கும். உன் கருணை அவர்களின் அடுத்த குற்றத்துக்கு உரமிடும். இனி உன் இதயம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். பழைய பாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் சேராதே. இந்த அன்னை உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உனது எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் தடுத்து நிறுத்திய பெரிய கதவுகளாக இருந்தவர்கள் இந்த போலி முகங்களே. நீ எவ்வளவு நேர்மையாக அழகாக பழகினாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து உன் காற்றில் விஷத்தை கலப்பதே அவர்களின் மூச்சாக இருந்தது. உன் பெயரை சேறு பூசவே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உயிர்களோடு உன்னை பிணைத்து கொண்டிருப்பது ஒரு பிணத்தை தோளில் சுமந்து நடப்பதற்கு சமம். இனி மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலை விட்டு வெளியேறு. உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ, உன் மௌனத்தின் மொழியை யார் கேட்கிறார்களோ,
உன் சோர்வில் உன்னை இறுக்கி அணைக்கிறார்களோ அவர்களுக்காகவே உன் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அத்தகைய பொக்கிஷம் உனக்கு கிடைத்திருந்தால் அதை 1000 கோட்டை சுவர்களுக்குள் வைத்து பாதுகாத்திடு. அந்த அன்பு மட்டுமே உன்னை வாழ வைக்கும் மூலிகை. பலர் சொல்லலாம், சூழ்நிலைதான் எங்களை அப்படி நடந்து கொள்ள வைத்தது என்று. சூழ்நிலை என்பது ஒரு புகை. அதை காரணம் காட்டி இன்னொரு உயிரை எரிப்பது என்பது மிக கொடிய பாவம். துன்பத்தில் இருப்பவனை பார்த்து நகையாடுவது, பலவீனத்தை மிதித்து பலம் காட்டுவது, இவை மன்னிக்கவே முடியாத குற்றங்கள். இந்த குற்றங்களை உன்னிடம் யார் செய்தாலும் அதை நீ சட்டென்று ஏற்றுக்கொண்டு விதி என்று வாழ்ந்து விடாதே. அவர்களுக்கு உரிய பதில் நிச்சயம் கிடைக்க வேண்டும். ஆனால் என் மகனே, என் மகளே, நீ பதிலடி கொடுக்க துடிக்காதே. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் கருணை அவர்களை தண்டிக்க விடாது. அது உனது இயல்பு. ஆனால் இந்த உன் வாராகி தாய்க்கு அந்த இயல்பு கிடையாது. நான் ஆதி பராசக்தியின் கோரை பற்கள். என் குழந்தையை கடித்த நகங்களின் தலையை நசுக்குவது என் பொழுதுபோக்கு. அவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எத்தனை பேர் கூட்டமாக நின்றாலும், சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான தண்டனையை நானே நிறைவேற்றுவேன். உன் அன்னை நான் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டேன். இன்று முதல் உனது ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் மனதில் ஆழமாக பதித்துக்கொள். நீ பேரதிர்ஷ்டசாலி. இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் வாராகியின் அன்பை நீ அடைந்து விட்டாய். இதை நம்பினால் போதும், காலம் உனக்கு சாதகமாக மாறும். உன் அன்னையின் வாக்கு என்பது எழுதப்பட்ட விதி. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் ஒரு பொன்மாலையாய் உனக்கு வெகு விரைவில் விளையும். இனி உன் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத சூழல் உருவாகும். அது இயற்கையாகவே நிகழும். உனக்கு தீங்கிழைத்தவர்கள், உன் பக்கம் நிற்காதவர்கள், தங்கள் கர்ப்பத்தில் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன் பின்னால் வந்து நிற்பார்கள். உன் அன்பின் அருமை இன்னதென்று அறியாத மூடர்கள் இனி கதறிக்கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்க வேண்டிய பொழுது நெருங்கிவிட்டது. அப்போது உன் முகத்தில் ஒரு அசைவற்ற அமைதியை மட்டும் வைத்துக்கொள். உன் வெற்றி அங்குதான் வெளிப்படும். எதற்கும் கண் கலங்காமல் மார்பை நிமிர்த்தி நில். உன் துணைக்கு இந்த வாராகி நிற்கிறாள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இருள் கூட உன்னை நெருங்க அஞ்சும். என் கடைக்கண் பார்வை உன்மேல் விழுந்த பின் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாகும். உனக்கு வாழ்வில் இழப்பு இருப்பதாக நினைத்தாய். இல்லை, அது தேவையற்ற கலைகள் களையப்பட்ட தருணம். இனி உன் வழி தெளிவாக ஒளியால் நிரப்பியதாயிருக்கும். என் தங்க கட்டியே, உன் வாராகி தாயின் ஆசிகள் என்றும் உனக்கு முழுமையாய் குறைவர கிடைத்து கொண்டே இருக்கும். எவருடைய பொல்லாத பார்வையும் உன் சந்தோஷத்தை தீண்ட இயலாது. நீ அமைதியாயிரு. வாழ்க்கையின் வெற்றிகளை அனுபவி. இது என் சத்தியம், இது என் வாக்கு.